Hi, hello, வணக்கம் and welcome to Odatha NILLU YouTube channel. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா just 2 days before வந்து லாஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தேன். சோ அதுல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திருக்கவங்களுக்கு இது நான் சொல்றது ரெண்டாவது தடவை சொல்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட சேனல்ல பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வீடியோட தொடர்ச்சி தெரியணும் அப்படிங்கறதுக்காக நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலா இந்த நான் உட்கார்ந்திருக்க இந்த நானோ பாத்தீங்கன்னா 2012 மாடல் LX வேரியன்ட் ஸ்பெஷல் எடிஷன். சோ இந்த ஸ்பெஷல் எடிஷன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் பால்ராஜ் சாருக்காக நாங்க போய் மதுரையில போய் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி நெகோசியேட் பண்ணி இந்த காரை வந்து அவங்களுக்காக வாங்கிட்டோம். சோ வாங்கிட்டு மதுரையில இருந்து திருநெல்வேலி வரும்போது பாத்தீங்கன்னா இன்பிட்வீன்ல நான் கிராஜுவலா அப்படியே ஸ்பீட்ல வந்துட்டு இருந்தேன். ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துகிட்டே இருக்கிறேன். பட் ஆக்சிலேட்டரும் வந்து கான்ஸ்டன்டா அழுத்திட்டே இருக்கிறேன். நான் விட்டுலாம் அழுத்தல, கான்ஸ்டன்டா அழுத்திட்டு இருக்கேன் 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. பட் எனக்கு வெஹிக்கிள் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த 70ல இருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகி 60, 50, 40 வரைக்கும் போய் வண்டி ஆஃப் ஆக போற கண்டிஷனுக்கு போயிட்டு மறுபடியும் அகைன் செல்ஃபாவே அது ரீஸ்டார்ட் ஆன மாதிரி ஆகி ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 4-5 டைம் வந்துருச்சு. வண்டியை வாங்கிட்டு அப்பதான் வாங்கிட்டு செகண்ட் ஹேண்ட் காரை வாங்கிட்டு நாங்க மதுரையில இருந்து திருநெல்வேலி வரோம். சோ இன்ஜின் செக் லேம்ப் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எரிஞ்சிட்டே இருந்துச்சு. இன்ஜின் செக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா எரிஞ்சிட்டு இருந்தா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்ல. பட் பிளிங்க் ஆகி எரிஞ்சுது அப்படின்னா அது மேஜர் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் 2 டைம்ஸ் இன்ஜின் செக் லேம்ப் கண்டினியூஸா எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமும் நாங்க ஓட்டிட்டு வந்திருக்கும் போது பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ ஓரமா நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் ஹீட்டா இருந்துச்சுன்னா மேபி கம்மியாகலாம் அப்படிங்கறதுக்காக ஓரமாலாம் நிப்பாட்டி பார்த்தோம். அதுக்கப்புறம் எனக்கு வரல. பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் OBD டிவைஸ், நம்மளோட OBD2 டிவைஸை வச்சு நம்மளோட கார்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். சோ அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல எனக்கு 2 அலாரம் வந்து கார்ல இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுச்சு. சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் அலாரம் பாத்தீங்கன்னா P0300 அப்படிங்கிற அலாரம். சோ P0300 அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோல நான் சொல்லியிருக்கிறேன். அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். சோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. சோ நெக்ஸ்ட் எனக்கு வந்த அலாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா P0171 அப்படிங்கிற அலாரம் வந்து இந்த நானோல இருக்குது அப்படிங்கிற காட்டுது. சோ P0171 என்ன அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்ல இருக்கக்கூடிய ஏர் பிரஷர் சென்சார், மேப் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏர் பிரஷர் சென்சார். சோ அந்த ஏர் பிரஷர் சென்சார் கரெக்டான தகவலை ECUக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லுது அந்த P0171. அது இல்ல அப்படின்னா இன்னொன்னு உங்க கார்ல இருக்கக்கூடிய சைலன்சர்ல இருக்கக்கூடிய O2 சென்சார் கரெக்டான ரீடிங்க ECUக்கு கொடுக்கல, இதனாலையும் இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ வழக்கம் போல ஆல்ரெடி நான் மேப் சென்சார் நம்ம கார்ல சேஞ்ச் பண்ணிலாம் கிளீன் பண்ணி போட்டுலாம் வீடியோ போட்டிருக்கோம். சோ இந்த கார்ல அது ப்ராப்ளம்னு அலாரம் வருது இல்லையா, சோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக பேனட் ஓபன் பண்ணிருக்கேன். லைவா உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. பிளஸ் ஸ்பேரும் நான் வாங்கிட்டு வந்து அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம O2 சென்சார் எப்படி கிளீன் பண்ணி போடுறது அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மேப் சென்சாரும் O2 சென்சாரும் டைரக்ட்லி கான்ட்ரிபியூஷன் டு மைலேஜ். சோ உங்க வண்டியில மைலேஜ் ரொம்ப, அதாவது இன்ஜின் ஆயில் கரெக்டா வச்சிருக்கிறேன், இன்ஜின் ஆயில் லெவல் வந்து எனக்கு கம்மியாகவே இல்ல, கூலண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகவே இல்ல, கூலண்ட் லெவல் கரெக்டா இருக்குது, ஏர் ஃபில்டர் மாத்திட்டேன், கியர் பாக்ஸ் ஆயில் மாத்திட்டேன், ஸ்பார்க் பிளக் புதுசா மாத்திட்டேன் அப்படின்னு உங்க கார்ல இருக்குது, ஆனாலும் மைலேஜ் சுத்தமா வரமாட்டேங்குது அப்படின்னா ஒன்னு மிஸ்ஃபயர் ஆச்சுன்னா உங்களுக்கு மைலேஜ் கம்மியாகும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏர் பிரஷர் சென்சார் மால் ஃபங்க்ஷன் ஆச்சுனாலும் உங்களுக்கு மைலேஜ் கம்மியாகும். மூணாவது பாத்தீங்கன்னா உங்களோட O2 சென்சார் வந்து சரியான ரீடிங்க ECUக்கு கொடுக்கலைனாலுமே மைலேஜ் கம்மியாகும். நாலாவதா மேஜரா பாத்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு இன்ஜெக்டர் வந்து கரெக்டான அந்த ஃபயரிங்க்கு முன்னாடி எண்ட் ஆஃப் தி கம்ப்ரஷன் சாம்பர்ல மட்டும்தான் உங்களுக்கு இதாகணும். அந்த டயத்துல மட்டுமே ஃபியூல வந்து இன்ஜெக்ட் பண்ணாம எல்லா டயத்திலயும் ஃபியூல இன்ஜெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு எப்ப வந்து கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் முடிஞ்சு பவர் ஸ்ட்ரோக் கிடைக்குதோ அப்ப ஃபியூல் வந்தா மட்டும்தான் எனக்கு வந்து அது பவர் ஸ்ட்ரோக்கா கன்வெர்ட் ஆகி எனக்கு வெஹிக்கிள் முன்னாடி போறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம எல்லா ஸ்ட்ரோக்லயுமே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாஸ்ட் புகை வெளியில போற நேரத்துல முதற்கொண்டு ஸ்ப்ரே ஆச்சுன்னா அந்த புகையோட சேர்த்து இதுவும் சேர்த்து வெளியில போயிடும். சோ இந்த மாதிரி நடக்கிறதுனால மைலேஜ் டோட்டலா டவுன் ஆகிறதுக்கு காரணமா இருக்கும். சோ இன்ஜெக்டர் வந்து நாலாவதா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். சோ இன்னைக்கு இந்த கார்ல இருக்கக்கூடிய அந்த P0171 அலாரத்துக்கு மேப் சென்சார என்ன நிலைமையில இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். வாங்க பார்க்கலாம்.
ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். உங்க நானோல என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ மேப் சென்சார் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சீட்டெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். ஸோ சீட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டோர் இருக்கும். இந்த டோரில் 4 மவுண்டிங் போல்ட் இருக்கும். அந்த 4 மவுண்டிங் போல்ட்டையுமே 10 ஸ்பேனர் வச்சு நீங்கள் கழட்டிக்கலாம். கழட்டினதுக்கப்புறமா இந்த டோர் இப்படி தனியாக வந்துடும். இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வெளிச்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து இன்டெக் பைப்பு ரெண்டுமே. ஸோ இந்த இடத்துல தான் மேப் சென்சார் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், கிராக் விட்டுருக்கு. இதில் இந்த ஒரு கிராக்கு, இந்த ஒரு கிராக் உடஞ்சிருக்கு. ஆக்சுவலாக சென்சாரே உடஞ்சிருச்சு. இந்த உடஞ்சிருச்சு, ஆல்மோஸ்ட் உடஞ்சி கீழே உழப்போகிற நிலைமையில தான் இருக்குது. இதுதான் இதோட கண்டிஷன். ஸோ இந்த சென்சாரை கலட்டணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, வண்டியை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கனெக்டர் இருக்கு இல்லையா, இந்த கனெக்டரை வெளியில் கழட்டிடணும். இந்த கனெக்டர் தான் இந்த சென்சாருக்கு வர்ற சப்ளை, ப்ளஸ் இதுலேருந்து போகிற அவுட்புட்டு, இன்புட் அவுட்புட்டு எல்லாமே இந்த கனெக்டரில் தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு கலட்டிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். இந்த ஸ்க்ரூவை கழட்டுறதுக்கு இந்த ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தினீங்கன்னா இதில் இப்படி போட்டு கழட்டிட்டிங்கன்னா அவ்வளோதான், வந்துடும். இதை ஸ்க்ரூவை கழட்டினதுக்கப்புறமா இதுக்கு கீழே ஒரு ஓரிங் இருக்கும், அதனால் அது டைட்டாக இருக்கும். கொஞ்சம் ஆட்டி அப்படி கழட்டினீங்கன்னா வந்துடும். உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களோட காரில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அலாரம் காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சென்சாரை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இதை கலட்டி கீழே பாட்டமில் ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதில் வந்து ஸ்ப்ரே அடித்து WD-40 ஸ்ப்ரே அடித்து அதை ட்ரை பண்ண வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அசம்பிள் பண்ணாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சால்வ் ஆயிரும். பிகாஸ் இதுக்கு கீழே வந்து கார்பன் டெபாசிட் ஆகியிருந்தாலுமே இந்த இது மேப் சென்சார் வந்து ECUக்கு சரியான தகவலை கொடுக்காது. ஸோ ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி போடணும். அப்படியும் ஓகே ஆகலன்னா தான் நீங்கள் மாற்றணும். ஸோ இதில் வந்து உடஞ்சிருச்சு, கிராக் ஆயிருச்சு அப்படிங்கிறதுனால நாங்கள் கண்டிப்பாக மாற்றி ஆகணுங்கிறதுக்காக வாங்கிட்டோம். ஸோ இப்போ எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ப்ரெஷர் டெம்பரேச்சர் சென்சார். இதை மேப் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை போட்டிருக்கேன்னா மேப் சென்சார், ப்ரெஷர் டெம்பரேச்சர் சென்சார். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1284 ரூபா. டாட்டாவோட ஒரிஜினல் ஸ்பேர்ஸ். நம்மகிட்ட வந்து எப்பயுமே டாட்டாவோட ஒரிஜினல் ஸ்பேர் மட்டும்தான் வாங்குவோம். ஸோ நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டே நானும் இதை பண்ணுறதுனால ஒரு கையில் எடுக்க முடியல. 1 செகண்ட் எடுத்து காட்டுறேன். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுருக்காங்க. எஸ், இதான் அந்த மேப் சென்சார். பார்த்தீங்களா, பிராண்ட் நியூ. இது கீழே இந்த ஓரிங் கொடுத்துருப்பாங்க டைட்டாக ஃபிட் ஆகிறதுக்கு. நீங்கள் பழசை கழட்டினீங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஒரு காட்டன் வேஸ்ட்டை வச்சு தொடச்சி க்ளீன் பண்ணணும். இதுக்குள்ளே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உள்ளே அடிச்சிட வேண்டாம். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கார்பன் டெபாசிட் ஆயிருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி போட்டாலே வைக்கும். இதுக்குள்ளெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. இந்த இடத்துல மட்டும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி போட்டாலே ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு ஓகே ஆகும். ஸோ மாற்றிடலாமா? ஓகே, இந்த கனெக்டரை ஃபஸ்ட்டு இப்படி டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்டரை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணுங்கள். வான் அவுட் ஆகிடக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்க்ரூ தான் அதில் இருக்குது. ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. லைட்டாக இப்படி ஷேக் பண்ணிவிட்டு இப்படி எடுத்தோம்னா வந்துடும். இந்த பார்த்தீங்களா, உடஞ்சிருக்கு. ஸோ ஓல்டு மேப் சென்சாரை கலட்டியாச்சு. இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு கிராக் தெரியுது. இந்த கிராக் தான் வந்து நமக்கு ப்ராப்ளம். உடஞ்சி போச்சு. இந்த பக்கம்லாம் நல்லாவே உடஞ்சி போச்சு. பட் இந்த மாதிரி உடையலை உங்கள் காரில், ஆனால் எனக்கு அலாரம் மட்டும் வருதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கார்பன் டெபாசிட் ஆகிருக்கும். கார்பன் டெபாசிட் ஆகிருக்கதை நீங்கள் க்ளீன் பண்ணி WD-40 அப்படிங்கிற ஸ்ப்ரே வாங்கி அடித்து க்ளீன் பண்ணி போட்டாலே மேக்ஸிமம் ஓகே ஆயிரும். இதில் 4 பின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த பிராண்ட் நியூ சென்சாரை அப்படியே அசம்பிள் பண்ணிடலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் வேஸ்ட்டை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து
இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த ஓரிங்கில் நல்லா ப்ரெஸ் ஆன மாதிரி. தட்ஸ் இட். ஜஸ்ட் ஒரு டக்குன்னு சவுண்டு வரும். அது மாதிரி வந்துட்டுனாலே ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரூ போடுற மாதிரி ஹோல் மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா தென் கனெக்டரை போட்டுக்கலாம். ஓகே, ஃபுல் டைட் நான் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஓகே, ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஷேக் பண்ணால் ஷேக் ஆகலை. எங்கேயாவது கேப் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். கேப் எதுவும் இல்லை, கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நியூ மேப் சென்சார்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கனெக்டரை அப்படியே எடுத்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இவ்வளோ தான் மேப் சென்சார் ரீப்ளேஸ் பண்ணுற மெத்தட். ஸோ இந்த வண்டியில் மேப் சென்சார் உடஞ்சிருந்துச்சு, கிராக் ஆயிருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுவே இந்த கிராக் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு WD-40 ஸ்ப்ரே எடுத்து இந்த இடத்துல அடித்து க்ளீன் பண்ணி போட்டாலே ஓகே ஆயிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேப் சென்சார் எப்படி டாடா நேனோவில் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். உங்கள் காரில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்கு ஏதாவது சஜஷன் வேணாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருக்குமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்க. எந்தெந்த சேனலோ வந்து ஒரு 10,000 20,000 சப்ஸ்கிரைபர், லட்சம் சப்ஸ்கிரைபர், அதாவது எந்தவித யூஸுமே இல்லாத சேனலுக்கு எல்லாமே 20,000 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. பட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை மட்டுமே ஷேர் பண்ணக்கூடிய என்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன சேனலுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் சப்ஸ்கிரைப் மட்டும்தான். நீங்க பண்றது ஒரு சப்ஸ்கிரைப், பட் எங்களுக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரம். அந்த அங்கீகாரத்தை நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். உங்களோட சப்ஸ்கிரைப், ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா. ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஸோ O2 சென்சார் எப்படி ரிமூவ் பண்ணி கழட்டி கிளீன் பண்ணி போடுறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல நான் காட்டுறேன். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த். தேங்க்யூ, பபாய்.